எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம அக்ஷய பாத்திரம் குக்கிங் சேனலில் ஒரு டிஃப்ரெண்ட்டான பாயசம் ரெசிபி இந்த ஆடி வெள்ளிக்காக நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். இது குழந்தைகள்லேருந்து பெரியவங்க எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பாயசம். இது வெல்லத்தில் தான் பண்ணுறோம், சர்க்கரை கிடையாது. அதோடு இல்லாமல் இதில் கோதுமை ரவை சேர்த்து பண்ணுறோம். அதனால் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. பயத்தம்பருப்பு கோதுமை ரவை ரெண்டு சேர்க்கறதுனால ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. இது கட்டாயம் ஒரு புது ரெசிபி. இது மாதிரி நிறைய புது புது ரெசிபீஸ் நான் போட்டுருக்கேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆன் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுறேன் வீடியோஸ் உங்களுக்கு கொண்டே வரும். இப்போது இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு வாணலியை வச்சு ஒரு 2 டீஸ்பூன் நெய் விட்டு ஒரு 4 முந்திரி பருப்பை இந்த மாதிரி உடச்சி போட்டு அதை நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா அதே நெய்யில் நான் 2 டேபிள் ஸ்பூன் பன்சி ரவை, அதாவது கொஞ்சம் சன்னமான கோதுமை ரவை. அது அப்போ தான் இந்த சன்னமாக இருந்தால் தான் பாயசத்துக்கு நல்லாயிருக்கும். இப்போது அதை தவிர நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பயத்தம்பருப்பை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். இப்போ இது பாருங்கள், இந்த நெய்யில் நல்லா வறுப்பட்டுடுது. இந்த சமயத்தில் நம்ம அந்த ஊற வச்ச பயத்தம்பருப்பை தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு இது மாதிரி இதோடு போட்டு நல்லா வறுத்துக்கலாம். ஒரு வாசனை வர வரைக்கும், ரொம்ப செவக்க வேண்டாம். இப்போ இதை நம்ம டைரெக்டாக குக் பண்ண முடியாது. அதனால் குக்கரில் வச்சு 2-3 விசில் விட்டு நம்ம சாதம் வைக்கும்போதே நான் அதோடு சேர்த்து வச்சுட்டேன். ஆஸ் யூஷுவல் நம்ம குக் பண்ணணும். நிறைய ஒரு 4 விசில் வந்தால் தான் அது நல்லா குக் ஆகும். இப்போது ஒரு 400 கிராம்ஸ் வெல்லம் எடுத்துட்டுருக்கேன். அதை நான் கரைச்சி வடிகட்டி ஆற வச்சுக்கிறேன். இப்போது இன்னொரு வாணலியில் ஒரு 200 ml பால் எடுத்து நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம இந்த குக்கரில் இந்த வேக வச்ச பயத்தம்பருப்பு அண்டு கோதுமை ரவை நல்லா வெந்து குழஞ்சி வந்துடுது. இப்போ இதை இந்த சூடான பாலில் சேர்த்து நம்ம திருப்பியும் குக் பண்ண போகிறோம், இந்த பாலோடு சேர்த்து. அப்போ இந்த பாயசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கொஞ்சம் நல்லா கொதித்து வரணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா தளன்னு கொதித்து வர்றதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நல்ல கூலான இந்த வெள்ளை தண்ணியை விடணும். சூடாக வெள்ளை தண்ணி இருக்கக்கூடாது, இருந்தால் பால் திரிஞ்சு போயிடும். அதனால் நீங்கள் நல்லா ஆற வச்சு இந்த மாதிரி சேர்த்து பொறுமையாக கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா குக் பண்ணிக்கணும். அந்த வெள்ளை தண்ணி, அந்த பால், அப்புறம் பருப்பு, அப்புறம் கோதுமை ரவை எல்லாம் சேர்ந்து கொதித்து ஒன்றா சேரணும். அதுக்கு ஒரு 5-10 நிமிஷம் ஆகும். அது கொதிச்சதுக்கப்புறமா நம்ம இப்போ ஒரு அரை டீஸ்பூன் ஏலப்பொடி சேர்த்துட்டு இப்போ நம்ம வறுத்து வச்ச அந்த முந்திரி பருப்பையும் ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், ரொம்ப சுலபமாக ரொம்ப ஹெல்த்தியாக ஒரு பாயசம் ரெசிபி இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணிட்டோம். 10 நிமிஷம் தான். குக்கரில் வச்சிங்கன்னா இந்த வெள்ளை தண்ணியை கரைச்சிட்டா ஒரு 10 நிமிஷத்தில் இந்த பாயசம் ரெடி ஆகிடும். கட்டாயம் இது எல்லோரும் இந்த நாளைக்கு வெள்ளிக்கிழமைக்கு எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு எல்லாேருக்கும் கட்டாயம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர்